event என்ன எடுத்துக்கலாம், that is velocity in air medium கொடுத்திருக்காங்க, that is 350 meter per second. And next one velocity in the brass கொடுத்திருக்காங்க, that is 3500 meter per second. So sound வந்து airல இருந்து இன்னொரு மீடியம்க்கு travel ஆகுது. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வேவ் லென்த்தோட கம்பேரிஷன் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேவ் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு ட்ராவல் ஆகும்போது வெலாசிட்டி அண்ட் வேவ் லென்த் ரெண்டுமே சேஞ்ச் ஆகும், பட் ஃப்ரீக்வன்சி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் பேசிக் ஃபார்முலா. V இஸ் ஈக்குவல் டு எஃப் லாம்டா. இங்கே வெலாசிட்டி அண்ட் வேவ் லென்த் வந்து சேஞ்ச் ஆகும், பட் ஃப்ரீக்வன்சி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதை வச்சு தான் இப்போ அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏருக்கு எழுதலாம். V in air is equal to frequency வந்து constant, so Fனே இருக்கட்டும், lambda for the air. அதே மாதிரி மீடியம்க்கு பார்க்கலாம். velocity in a medium is equal to frequency F and wavelength for the medium. அப்படியே ரிலேஷன் எடுக்கலாம். so you can divide. so F cancel ஆயிரும், பேலன்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். V in air வந்து 350 by V in a medium, that is brass. so நம்ம brassனு கூட இதை எழுதிக்கலாம். so brass வந்து 3500, that is equal to lambda for the A by lambda for the B. so அப்போ இது வந்து 1, இது வந்து 10. so cross multiply பண்ணலாம். lambda in brass is equal to 10 times wavelength in air. so அப்போ air கம்பேர் பண்ணும்போது brassல 10 times அதிகமா இருக்கு. so ஆப்ஷன் பார்க்கலாம், increases by the factor 10. option 2 is the right answer.